வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வந்து வீடியோ போட முடியல சார் சூழ்நிலைனால. அதுக்கு முதல் நாள் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், சைட்வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி சைட்வேஸ் தான் இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து பார்ப்போம். டே கேண்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இது மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ மந்த்லி கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா போன மந்த் பார்த்திங்கன்னா வெரி புல்லிஸ். இந்த மந்த்து நல்ல புல்லிஸ் தான் முடிச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தா அடுத்த கேண்டிலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. புல்லிஸில் தான் மந்த்து படி பார்த்தோம்னா. இப்போ அதே வீக்லியில் பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்க்க வேண்டியதில் நம்ம டேவை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த 20,000 தொட்டப்பே மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கணும். ரவுண்ட் ஃபிகர் 20,000ங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் அன்றைக்கி ஒரு செல்லிங் வந்து ஒழிஞ்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் பண்ண முடியல. அடுத்த கேண்டில் அது இப்போ வந்து இன்னைக்கு கேண்டில் நேற்று கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தா இன்வெர்டர் ஹேமர் போட்டிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று கேண்டில் லோ முடித்திருந்தால் கூட மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அது அப்படியும் முடிக்கல. அப்படி பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புள்ளி செட்டப் தான் இந்த இடத்துல காட்டுது. இந்த 3 காம்பினேஷனே அப்சைடு பார்த்த வாய்ப்பு எப்போன்னா இந்த ரெட் கேண்டோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில், இந்த 20,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்ம பிரேக்காக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டோட லோ பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 24,025. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரவுண்ட் ஃபிகரில் தான் போட்டிருக்கோம். எல்லாமே ஆல் டைம் ஹை. அதனால் 25,100, 200, 300 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,918. இன்னொரு சப்போர்ட்டு மறந்துட்டேன். 24,898. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 24,832, 24,750 அது வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஆயிடுன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லோ ஜோன் ஒன்று போடுற மாதிரி இருக்கும். அதை நான் போட்டுறேன். இந்த 2 சப்போர்ட் நியராக இருக்கனால நம்ம எல்லோ ஜோன் போடுறோம். இப்போ மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் வந்து எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சில் இருந்துட்டு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா இந்த 25,000க்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேலே தான் போக வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலே தான் வாய்ப்பு. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,759 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 3வது சப்போர்ட் வரைக்குமே இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்த்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு இது பிரேக் பண்ணி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் தோணுது. இல்லை ஒருவேளை கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு முதல் நாள் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் மார்க்கெட். ஆனால் பெரிய ரேஞ்சு, ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த இடம் சைட்வேஸ் தான் இருக்குன்னு சொல்லி அதை போல தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு டவுன் கொடுத்துச்சு. இந்த இடத்துல அப்சைடு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் இங்கேருந்து மேலே போனிச்சு. ஆனால் பெருசாக மூவ் ஆகாது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அதே போல் தான் முடிஞ்சுது. சரி, ஓகே. நம்ம நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு பையிங் கேண்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் போயிட்டு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்பை பிரேக் பண்ண பட்சத்தில் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா லோ பிரேக் பண்ண கீழே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்பின்னிங் டாப் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம டேயில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த ரெட் கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 52,350. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா அது வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் 52,300 to 200 to 300 ரேஞ்சுக்குள்ளே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி டே கேண்டில் காட்டுது. அது இந்த இடத்துல இந்த கேண்டில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே. சரி, ஓகே. அது 15 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 51,661. அதுக்கடுத்து 51,922. அடுத்து 52,086. அடுத்து 52,340. அடுத்து 52,549. இதுலேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட் மேலே போட்டிருக்கோம். அதுபோல் 1000 பாயிண்ட் கீழே வரைக்கும் போட்டிருக்கோம். 51,000 சப்போர்ட்னு எடுத்துட்டோம். 51,335.
51,186, 50,936, அடுத்து 50,559 போட்டிருக்கோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு எல்லோ ஜோன் போட்டு தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் வைடாக இருக்குது, பார்ப்போம். இப்போ 51,186க்கும் 335 கடையில் 150 பாயிண்ட் இருக்குது. 150 பாயிண்டா? ஆமாம், இந்த 150 பாயிண்ட் எல்லோ ஜோனை நான் போட்டிருக்கோம். இந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து டேயில் போட்டிருக்கேன். இது வரைஞ்சிட்டேன், இதை தான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் மறைக்கும், இருந்தாலும் இதெல்லாம் ஹைட் பண்ண என்ன நடக்கும் பார்ப்போம். இப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் மேலே வரும். அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இப்போது தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் 15 மினிட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து நம்ம 51,600 தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,100 to 150 வரும். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னொரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கேப் இருக்குது. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோன் நிஃப்டி மாதிரி தான் நம்மளும் எடுத்துக்கலாம். இதுவும் அப்படி தான். இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இவர் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் செட்டப் வாய்ப்பு. இறங்கினாலும் எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது இது வரைக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த நம்ம பால் எதிர்பார்க்கலாம். இந்த எல்லோ ஜோனு கீழே தான் 51,180 கீழே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 50,550 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பிரேக் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டைப்பில் தான் மூவ் ஆக வாய்ப்பு. இறங்கினாலும் திருப்பி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தருக்கு கொடுத்துட்டு, இல்லைனா கேப் அப் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எசன்ஸில் ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு போகிற வாய்ப்பு இருக்கும். அது இந்த நம்ம டேயில் போட்டிருக்க இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.